So hi viewers, எல்லாத்துக்கும் வணக்கம். So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா காசுங்க. காசு தர போறீங்கன்னு கேக்குறீங்க. இல்லங்க, காசை செலவழிக்காம இருக்கிறது எப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். காரணம் ஏன்னா காசு நம்ம கைக்கு வரது மட்டும்தாங்க தெரியுது. போறது எப்படின்னு யாருக்குமே தெரியல. 1000 ரூபாய் இருக்க நேரம் அதை நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கோம். 100 ரூபாயா மாத்தணும்னு அதை என்ன பண்றோம்னு நம்மளுக்கே தெரியல. சின்ன சின்ன செலவு வந்துகிட்டு தான் இருக்குங்க. அதுக்கு பிறகு 1000 ரூபாய் காணாம கூட போயிடுது. 10 ரூபா கூட நம்மளால மிச்சப்படுத்திக்கிற முடியலைங்கிற ஒரு நிலைமையில நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இதை பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த பார்க்க போற வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம், காசை நம்ம எப்படி சேமிக்க போறோம். நம்மளுக்கு ரொம்ப அதிகமான தேவைகள் வந்துருச்சுங்க. அதோட காசை நம்மளுக்கால கையில வச்சுக்கிட்டு இருக்கவே முடியலைங்க. இதுக்கான காரணம் நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம். சின்ன சின்ன செலவு நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கான காரணம் நம்ம ஏன்னு யார்கிட்டையுமே கேட்க முடியாது. ஏன்னா பல தேவைகள் நம்மளுக்கு வந்துருச்சு. தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மனிதர்கள் ஓடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனையில நம்மளுக்கு காசை எப்படி சேமிக்கிறது, இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓடுற எல்லார் மனிதர் கையிலையும் இப்ப ஸ்மார்ட் போனோட சேர்ந்து தாங்க ஓடுறாங்க. சோ இந்த ஸ்மார்ட் போனை வச்சு நம்ம காசு சேமிக்கலாங்க. அதுக்கான ஆப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். காசை நம்மளால சேமிக்க முடியும், ஆனால் இது நம்ம கையில நிக்க மாட்டேங்குது. இதுதாங்க இருக்கு பெரிய பிரச்சனை. ஒரு மாசம் இந்த ஆப்பை எப்படி சரி நீங்க ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு நீங்க செலவழிக்கிற 1 ரூபாய கூட என்டர் பண்ணி இருந்தீங்கன்னா, நீங்க எதற்காக செலவழிக்கிறீங்க, எந்த தேவையை நீங்க பூர்த்தி செய்றீங்க, ஆடம்பர தேவையா அத்தியாவசிய தேவையா, இந்த விஷயத்த நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாங்க. சோ நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அந்த ஆப்ல என்டர் பண்ணலாம். விருப்பமானவங்க பெய்ட் வெர்ஷன் கூட யூஸ் பண்ணலாங்க. இல்லைன்னா ஃப்ரீ வெர்ஷன்லயே நம்மளுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடலாம். இன்னைக்கு அந்த ஆப்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். தொழிலுக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாங்க. நம்ம கைக்கு காசு கட்டாயம் ஒரு மாசத்துக்கு கட்டாயம் காசு கிடைக்குங்க. அந்த காசை எப்படி செலவழிக்கிறோம்னு தான் இப்ப நம்ம தெரியாம இருந்துகிட்டு இருக்கோம். சிலவங்க சேமிக்கிறாங்க தான், சிலவங்க எழுதி வைப்பாங்க. பட் நம்ம எல்லா இடத்துலயும் செலவழிக்கிறத எழுதி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒரு 10 ரூபாய் சரி மறந்துடுவோம். அதை மறக்காம இருக்கிறதுக்காகத்தான் இந்த ஆப்பை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது ஒரு சின்ன எம்பி சைஸ் ஆப் தான். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆப் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும், இதில் உங்கள் கரன்சி இல்லைங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் நீங்கள் கரன்சி சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு செட்டிங்ஸ் போயிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கரன்சி ரேட் போட்டிருக்கும். ஸோ செலக்ட் பண்ணுங்க. ஸ்ரீலங்கா இருக்கும். ஸோ இந்த பாருங்க, ஸ்ரீலங்கா ருபீஸ். செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே பண்ணுங்க. இப்போ ஓகே பண்ணோன்னு பாருங்க, LKR காட்டுது. ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸியான ஒரு அப்ளிகேஷன். உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு. இப்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பாருங்க, எக்ஸ்பென்சஸ், இன்கம்னு 2 பட்டன் இருக்கு. நம்ம இப்போ இன்கம்மை கிளிக் பண்ணுவோம். இன்கம்மை கிளிக் பண்ணி 10,000 இன்கம்ல ஆட் பண்ணுவோம். சேலரின்னு டைப் பண்ணுவோம். ஸோ சேலரின்னு டைப் பண்ணிட்டோம். சூஸ் அ கேட்டகரின்னு இருக்குங்க. இங்கே டிபாசிட்டா, சேலரியா, இல்லாட்டி சேவிங்ஸான்னு கொடுங்க. இப்போ உங்களுக்கு 10,000 சேலரி கிடைச்சிருச்சுன்னா 10,000 கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, உங்க 10,000 அங்க இன்கம்ல ஆட் ஆயிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல இருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் எப்படியெல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோன்னு ஒரு 500 போடுவோம். இங்கே ஃபுட்னு டைப் பண்ணிக்கலாம். ஃபுட்னு டைப் பண்ணிட்டு டன் பண்ணிக்கணும். இங்கே சூஸ் அ கேட்டகரின்னு வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் இருக்கு. ஸோ ஃபுட்டை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டுக்கு 500 செலவழிச்சிட்டீங்க. ஸோ 100க்கு 100% உங்களோட செலவு வந்து இப்போதைக்கு ஃபுட்டுக்கு தாங்க இருக்கு. ஸோ இப்போ உங்களோட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 9,500 காட்டுது. அடுத்து ஒரு எக்ஸ்பென்சஸ் செட் பண்ணலாம். ஒரு கார்டு போட்டோம், ஒரு 100 ரூபா போடுவோம். மொபைல் டேட்டா கார்டு ஆட் பண்ணுவோம். ஸோ மொபைல் கார்டு ஆட் பண்ணிட்டோம் 100 rupees. இதை கம்யூனிகேஷனில் போடுவாங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனும் காட்டுது. இப்படி உங்களுக்கு விருப்பமான எந்த எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாங்க. இதுக்காகத்தான் இந்த அப்ளிகேஷன். இதில் ப்ரோ வெர்ஷன் இருக்கு, அது வேணும்னா நீங்கள் போயிட்டு ஆட் பண்ணணும்னா இதை நீங்கள் பை பண்ணணுங்க. இதை பை பண்ணணும்னா இதுவும் அவ்வளோ பெரிய செலவெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு 350 ரூபா தான் போகும் இந்த ஆப்பை பை பண்ணுறதுக்கு. விருப்பமானவங்க வேணா இதை பை பண்ணலாம். பட் நம்மளுக்கு இந்த ஃப்ரீ வெர்ஷன்லேயே நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தா இதில் உங்களுக்கு பார்த்தா விளங்கும் டே, வீக், மந்த், இயர் அண்ட் ஆல் அப்படி கொடுத்துருக்காங்க. விருப்பமானவங்க விருப்பமான மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேயை கிளிக் பண்ணால் இன்னைக்கு டே உங்களுக்கு மேலே காட்டும். அப்படி இல்லைன்னா வீக்கை கிளிக் பண்ணால் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரக்கட்டையும் காட்டும். அப்படியும் இல்லைன்னா மந்த்து தான் வேணும்னா ஸோ மே மந்த்னு காட்டும். உங்களுக்கு விருப்பமான டேட், ஓ மந்த், ஓ வீக், இல்லாட்டி நீங்கள் ஒரு இயரில் ஃபுல்லாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க இது எல்லாமே உங்களால் பார்த்துக்கிற முடியுங்க. அதோட இது ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் உங்கள் கையில் இருக்குன்னா நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை இதில் ஆட் பண்ணி உங்கள் மாதத்துக்கு நீங்கள் எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கொள்ளலாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். ஸோ நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கூட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.